ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணன் வருகிற தேவசேவர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டுடைய 29ஆம் நாள் திங்கட்கிழமை காலை பொழுதிலே அணுகிற கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கற்றுள்ள நிகழ்ச்சி அடைகிறேன். கற்றுள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிக்கப்போம். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறது தான் நாம் தொடர்ந்து அனுதின கண்மலை தேனாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பாதாளத்திலிருந்து கூப்பிட்டாலும் கேட்பதற்கு வல்லமை உள்ளது. கொஞ்சம் தூரத்தில் கூப்பிட்டாலே மனிதர்களுக்கு அது கேட்காமல் போயிடும். சில பேர் கேட்டும் கேட்காத மாதிரி நிற்பாங்க. இல்லை, கூப்பிடக்கூடிய சக்தி நமக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் பாதாளத்திலிருந்து யோனா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறான். பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூப்பிட்டேன் என்று சொல்லுங்கள். அது சொல்லி முடிக்கலை, சொல்கிறார், நீர் சத்தத்தை கேட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளம் போன்ற சூழ்நிலைகள் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் நம்முடைய சத்தத்தை கேட்க முடியாது. யார் எனக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் உன் மனதிலே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கலாம். இந்த நிலைமையிலிருந்து என் சத்தத்தை யாரும் கேட்க மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன், மற்றவரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் என் வார்த்தையை யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யார் கேட்டாலும் கேட்ட மனிதன் அப்படித்தான் இருப்பான். மனிதனுடைய சுபாவங்கள் அப்படித்தான் இருக்கும். பாதாளத்தில் நாம் இருந்தாலும் அவன் பாதாளத்து சுபாவம் உடையவனாக இருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். அவர் நம்மை பாதாளத்துடைய வல்லமைக்கு நம்ம என்ன செய்கிறவர்? விலக்கி மீட்கிறவர். அதனால் நம்ம எதை குறித்து கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடம் பாதாளத்தை போல ஆழமாக இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், இருளாக இருக்கலாம், சத்தம் வெளியே கேட்க முடியாத ஒரு இடமாக இருக்கலாம், உதவி இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம், உதவி செய்கிறவர் வர முடியாத ஒரு இடமாக இருக்கலாம். ஒன்று கவலைப்படும். இருக்கிற இடத்துல அந்த பாதாளத்தின் நிலைமையிலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவர் கேட்டு பதில் கொடுத்து யோனாவை கரை சேர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் என்கிறதான கரையிலே கொண்டு வந்து சேர்க்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது அதுதான் சொல்கிறான். 18ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. பாருங்க, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனின் பாதாள கட்டுகள் பாருங்க, அவனை அப்படி இறுக்கி பிடிச்சி தாவீது நெருக்கப்பட்டான். அவன் என்ன செய்தான் அப்படின்னா, எடை எதுவாக இருந்தான்னா கட்டு எவ்வளோ பெரிய வல்லமையான கட்டுகளாக இருந்தால் என்ன அப்படின்னு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்க, நான் பாதாள கட்டிலிருந்து கூப்பிட்டேன், ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பாதாள கட்டுகள் போல விடுதலை பெற முடியாத சில மனித வார்த்தை நம்மை கெட்டியிருக்கு. மனிதனுடைய அவமானங்கள் நம்மை கெட்டியிருக்கு. எதையும் பார்க்க வேண்டாம். நம்முடைய அவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி பாருங்க. 30:3 சொன்னால், நீ பாதாளத்திலிருந்து நீ ஏறி வர பண்ணுகிறவர், பாதாளத்தின் வல்லமைக்குகளை விடுவிக்கிறவர். இப்படி நிறைய வாழ்க்கையிலெல்லாம் சந்திக்கிற யாக்கோபு பாருங்க, நீங்கள் பென்யாமீனை கொண்டு போகிறீங்க, வரல அப்படின்னா நான் பாதாளத்தில் செத்துருவேன், பாதாளத்தில் என் தலைமயிரை நிறைமயிரை நீங்கள் வேதனையோடு இருப்பேன். ஆனால் ஆண்டவனுக்கு என்ன செய்தார் பாருங்க, அவன் பேரப்பிள்ளை யோசேப்பின் பிள்ளைகளையும் காணக்கூடிய அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதாளத்தின் கட்டுகள் இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களை விடுவித்து உயர்த்தி தப்புவித்து நன்மையால் நிரப்புவார். நாம் நல்ல பிதாவை, பாதாளத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை விடுவித்து எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற அப்படின்னாலும்
இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளைக்கால அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சியை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.